இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 34 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 122 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருந்தது. யூஎஸ் அண்ட் ஈரானோட பீஸ் ஸ்டாக்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஹோப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓபன் ஆகியிருந்தது. அண்ட் ஆஃப்டர்நூன் 12 அப்புறமா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகி க்ளோசிங்ல நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா -34 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதால வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஃப்டர்நூன் அப்புறமா பாத்தீங்கன்னா நிஃப்டி ஹெவி வெயிட்ஸ் ஆன மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, HDFC பேங்க் அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல பாத்தீங்கன்னா ஹெவி செல் ஆஃப் நடந்ததால மார்க்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரானோட பீ ஸ்டாக்ஸ் வந்து முடியாததால மார்க்கெட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல இன்னும் வாலடைலா தான் இருக்க போகுது. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,790 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து $76.5. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் ₹15,665 அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹14,360. அடுத்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026ல 4.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $860 பில்லியன். ஆனா பாத்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் வந்து $25 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $441.7 பில்லியன். ஃபைனான்சியல் 2025ல 721 பில்லியனா இந்த இம்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026ல டோட்டல் இம்போர்ட்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $774 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $418.3 பில்லியன். பிப்ரவரி எண்ட்ல பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதனால பாத்தீங்கன்னா மார்ச் மந்த்ல இந்தியாவோட வெஸ்ட் ஏசியா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 57% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து விப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 15,000 crores ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ண போறாங்க. பைபேக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலோ இல்ல அவங்க எதிர்பார்த்த growth இல்ல அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு அவங்க கம்பெனி ஷேர்ஸை பாத்தீங்கன்னா அவங்களே பை பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா விப்ரோ வந்து 600 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ₹250 per ஷேருக்கு வந்து பைபேக் பண்ண போறாங்க. இந்த 600 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில 5.6% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி. இந்த பைபேக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். இதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா விப்ரோ வந்து April 27, 2023 அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா 12,000 crore worth ஆஃப் பைபேக் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ₹445 per ஷேருக்கு வந்து பைபேக் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலா லே ஆஃப்னாலே பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரிக்கும் வந்துட்டு இருக்கு. மீடியா ஜெயிண்டான பிபிசி வந்து பாத்தீங்கன்னா 2000 ஜாப்ஸ் லே ஆஃப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஆனுவல் பட்ஜெட்ல $500 மில்லியன் சேவ் பண்றதுக்காக இந்த லே ஆஃப் வந்து பிபிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிபிசி வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் இயர் April 1ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லே ஆஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ரோ அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து சரண்டர் பண்ணிருக்காங்க. April 2024ல தான் பாத்தீங்கன்னா க்ரோ வந்து க்ரோ பே அப்படின்ற பேமெண்ட் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா சரண்டர் பண்ணிருக்காங்க. ஃபின்டெக் ஃபர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு மினிமம் நெட்வொர்த்தா 25 crores இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2024ல வந்து ஜொமேட்டோ அவங்களோட பேமெண்ட் லைசன்ஸை சரண்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.